வணக்கம் அக்கா. எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். கர்ணனுக்கு கவச குண்டலம் மாதிரி அந்த காலங்கள்ல எல்லாம் அகத்தியர், முருகப்பெருமான், சில நேரங்கள்ல அம்பாள், சிவன் இப்படி தெய்வங்களோட காதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா குண்டலம் அணிஞ்சிருப்பாங்க. குண்டலம் அப்படிங்கிறது முன்னாடி காலங்கள்ல எதுக்காக அணியப்பட்டதுன்னா, முனிவர்கள், ஞானிகள் எல்லாம் அந்த குண்டலம் போட்டுப்பாங்க. அதுல சில எந்திரங்கள், சில பொருட்கள்லாம் வச்சு அது அது ரகசியமா வச்சு அவங்க போட்டுப்பாங்க. அந்த காலங்கள்ல பார்த்துருப்பீங்க, நிறைய படங்கள் எல்லாம் குண்டலத்தை கழட்டி டம்முன்னு போட்டோன்னு பட்டார்னு வெடிக்கும்ல, அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆஹ் எனக்கு முருகனோட அருளா இல்ல என்னன்னு தெரியல, அன்பால வம்பால எனக்கு ஒரு குண்டலம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய அன்புக்கு அடிபணிஞ்சு அந்த குண்டலத்தை தைப்பூசத்தன்னைக்கு நீங்க போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரமப்பட்டு, ஒரு வயசான மனிதர் தன்னோட அன்புனால நீங்க போட்டுக்கணுமா அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி கொடுத்தாரு. இந்த குண்டலத்துக்குள்ள நாங்க என்ன வச்சு செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கூட கேட்டுக்கல. அவரும் எங்களுக்கு தெரியப்படுத்தல. ஆனா குண்டலத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு வச்சு செஞ்சு கொடுத்துருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது எல்லாமே முருகனினுடைய பேரருள். ஏதோ ஒரு காரணம், ஒவ்வொரு சூழல்லையும் ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறது அப்படிங்கிறது. அந்த மாதிரி முத்துமலை முருகன் கோவிலில் பார்த்துருப்பீங்க. முருகனுக்கு காதில் கலச குண்டலம் பார்த்தீங்கன்னா காற்றுல அப்படியே அழகாக ஆடிட்டே இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. உயிரோட்டமாக முருகன் இருக்காரு அப்படிங்கிறதுக்கு அது ஒன்றுவே சாட்சியாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய நாகசக்தி முருகன் ஆலயத்திலையும் குட்டி முருகன் இருப்பார். அவரோட காதுலையும் பார்த்தீங்கன்னா சிலை செய்யும் போதே அவங்க சொன்னாங்க, குண்டலம் போட்டுதாம்மா செய்யணும், அப்போதான் முருகனுக்கு குண்டலம் தான் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டாங்க. அதே மாதிரி நான் சொன்னேன், அதே அம்மா காதுலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா காதுலையும் பார்த்தீங்கன்னா அந்த குண்டலம் ரெடி பண்ணி போட்டு விட்டுருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக நம்ம நாகசக்தி முருகன் கோவிலில் அம்மாவுக்கும் பையனுக்குமே குண்டலம் தான் காதில் இருக்குது. அந்த மாதிரி இவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியாது, திடீர்னு குண்டலம் ரெடி பண்ணி நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பாக ரெடி பண்ணி நேற்றைக்கு இரவு கைக்கு கொடுத்துட்டு போனாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த குண்டலத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த குண்டலம் அப்படிங்கிறது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு அந்த விவரம் தெரியுமா அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. எதிர்பார்க்காத ஒரு விஷயம், ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாள் வேலைப்பாடு எடுத்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு செய்கிறது அப்படிங்கிறது ஒரு பொருளில் நுணுக்கங்கள் நிறைய இருக்குது இதில். அந்த மாதிரி அமைப்பில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இதான் குண்டலம். இறைவன் காதில் முனிவர்கள், அகத்திய பெருமான் இந்த குண்டலம் தான் காதில் அணிஞ்சிருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா பழைய நம்ம புஸ்தகங்கள் எல்லாம் படிக்கும்போது, புராண யுக புஸ்தகங்கள்லாம் படிக்கும்போது இந்த குண்டலம் அணியும் போது அதில் சில பொருட்கள் வச்சு அணிஞ்சுப்பாங்க ரகசியமா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நமக்கு என்ன வச்சு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது எனக்கு நிஜமா தெரியல. நான் எதுவுமே கேட்கல. ரொம்ப பிரமிப்பா இருந்தது, சந்தோஷமா சரியா கொண்டாங்கன்னு சொல்லி வாங்கியாச்சு. தைப்பூசத்தன்னைக்கு நீங்க போடணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. கண்டிப்பா இதை காதுல போட்டுக்குவேன். ஏன்னா அன்பால சொல்றத என்னோட தாய் சொல்லி நிறைய விஷயம் நான் கேட்கல. இனிமேலாவது அன்பா யார் சொன்னாலும் கேட்டுடலாம். ஏன்னா என்னோட அம்மா எனக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதுல ஏதாவது ஒன்று ரெண்டாவது அவங்களுடைய ஆசைப்படி நான் நடந்திருக்கணும். ஆனா இப்பவும் என்னோட தாய் என்கிட்ட என்னை பார்த்துட்டு எனக்கு அருளாசி கொடுத்துட்டு தான் இருக்காங்கன்ற எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எங்க அம்மா அவ்வளோ ஆலய வழிபாடு, அவ்வளவு தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய தர்ம காரியங்கள்லாம் நிறைய பண்ணுவாங்க. ரோட்ல யாராவது பசிச்சா கூட அவங்களுக்கு உடனே சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, டீ வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணும். ஆனா என்னவோ தெரியாது, வீட்டுக்கு ஒரு பிள்ளை இந்த மாதிரி இருக்கிறது அவங்களுக்கு என் விஷயத்துல தான் பிடிக்கலையே தவிர, இறைவன் மீதுல எல்லாம் தீராத பற்றும் அன்பும் எப்பவுமே என்னுடைய தாயாருக்கு இருக்கு. தர்மம் எல்லாம் ஒரு ஆட்டோல போகும், எங்கேயாவது போகும்போது அவங்களுக்கு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கும். எல்லாரும் பேரம் பேசுவாங்க. நாங்க ஆச்சரியப்படுவோம், ஏமா அப்படின்னா, பாவம்ப்பா, ஒரு 50 100 கிடைக்கும்னு தானே இவ்வளோ தூரம் வண்டி எடுத்துட்டு அங்க பாரு அந்த பையனை அப்படின்னு சொல்லி இறக்கப்படும். அப்படி இறக்க குணம் நிறைய. என்னுடைய தாயை இழந்த பிறகுதான் யார் அன்பால என்ன சொல்றாங்களோ அதை முடிஞ்ச வரைக்கும் ஏத்துக்கக்கூடிய மனநிலையை வளர்த்துக்கிட்டேன். ஏன்னா இப்ப இல்லாதப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்து ஒரு புண்ணியமும் இல்லைன்னாலும் என்னோட தாய் என் கூட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மனநிறைவு. ஆனா இதே மாதிரி நிறைய பேர்
ரொம்ப வயசானவங்க கூட என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அத இல்லம்மா வேண்டாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா, அவங்க திடீர்னு மறையும்போது அது மனச ரொம்ப உறுத்துது, வலியா இருக்கு. அந்த மாதிரி அன்பால எனக்கு இந்த குண்டலம் வந்து ரெடி பண்ணி குடுத்துருக்காங்க. இந்த குண்டலம் அணிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கா? அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் அன்புக்கு அடிபணிஞ்சு கண்டிப்பா அணிஞ்சுக்குவேன். அவருடைய ஒரு தகப்பனைப் போல அவருடைய அன்புக்கு பணிஞ்சு அணிஞ்சுக்கலாம் அப்படின்னு. கொஞ்சம் எமோஷனல் ஆனா அம்மா வந்து அழுதுருவேன், உங்களுக்கு தெரியும். அதனால அழக்கூடாது. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த குண்டலத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? கர்ணன் வந்து கவச குண்டலம் போட்டிருப்பாங்க. அந்த காலங்கள்ல எல்லாருமே போருக்கு போறவங்க எல்லாருமே ஒரு இரும்பால, அ ஐம்பொன்னால இந்த மாரி வகை வகையா போட்டுப்பாங்க. பணம் இருக்கிறவங்கலாம் தங்கத்தாலேயே கூட போட்டுப்பாங்க. நமக்கு வந்து காதுக்கு குண்டலம் கிடைச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த தைப்பூச நன்னாள்ல இந்த மாதிரி ஒரு பொருள் என்னோட கைக்கு வந்ததுக்கு முருகப்பெருமானுக்கும், அம்மாவுக்கும் மிகப்பெரிய நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். இத உங்களோட பகிர்ந்துக்கிட்டதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.